யோகாவை வணிகமாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிட்டு பெட்டராக ஆனவங்களும் இருக்காங்க. ஆன்லைனில் கற்றுக்கிட்டு நீச்சல் கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், ஆன்லைனில் சென்ஸ் வீடியோஸை பார்த்து புக்ஸை பார்த்து அப்படி இன்ட்ராக்ஷனில் கற்றுக்கிட்டவும் இருக்கான். அப்புறமா குளிக்கும் போது பக்கெட் ஃபுல்லாக தண்ணி விட்டுடுங்க, முட்டியை மடக்காமல் குனிஞ்சு தண்ணி எடுங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரே பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் நீங்கள் கண்ணை வந்து தண்ணியில் கழுவலாம். எல்லாரும் சந்திக்கக்கூடிய அண்ட் ப்ரிப்பேர் இருக்க வேண்டிய அந்த சேலஞ்சஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், இல்லை நீங்களே உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? 2000 ரூபாய் ஃபீஸ் சொன்னேன், பே பண்ணிட்டேன். 6 மணிக்கு வர சொன்னேன், வந்துட்டேன். 7 மணிக்கு கிளாஸ் சொன்னேன், அந்த சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன், சொன்ன மாதிரி யோகா மேட்டு வாங்கிக்கிட்டேன், சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் எனக்கு சரியா போலன்னு கேட்பாங்க. அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்களோ அது மட்டும் யோகான்னு சொல்ல முடியாது. யோகாவுக்கு மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியமானது? யோகாவுக்கு மார்க்கெட்டிங்னு சொன்னாங்க கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ஒபேசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை யோகாவை ரெகுலராக முறையாக பண்ணுறவங்கனால இதை குறைக்க முடியும். யோகா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடாத ஒரு 3 மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா? கிளாஸுக்கு வாங்க, உங்களுக்கு முட்டு வலி கண்டிப்பாக சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம இந்திய நாட்டில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் ஆரம்பித்து வச்ச இந்த யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? வெளியூர்கள் எல்லாம் இந்தியாவில் யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பண்ணோன்னா நீண்ட ஆயுள் வாழலாம், நல்ல ஆரோக்கியமாக வாழலான்னு அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது, எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ யோகா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த யோகாவையே நம்பி அதை ஒரு வணிகமாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அருணேஷ் சார் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அருணேஷ் சார் பிஎஸ்சி முடிச்சு அதுக்கப்புறம் எம்எஸ்சி அது யோகாவில் ஒரு கோர்ஸ் பண்ணி ஒரு பேஷனேட்டாக யோகாவை ஒரு வணிகமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. சொல்லுங்கள் சார், யோகா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ப்ராக்டிஸ் ஆன ஒரு விஷயமா, இல்லை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, எப்படி அது ஒரு வணிகமாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட் எப்போ தோணுச்சு? ஓகே, இப்போது அடிப்படையாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யணும், காசு தேவை, அதே மாதிரி படுக்க இடம், சாப்பிட சாப்பாடு, இது யோகாவும் பண்ணித்தரும் அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுனால ஓகே நம்ம இதை ஏன் பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. சரி நம்ம யோகாவே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துப்போம், ஏன்னா இது மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான். இது யோகா ஈடுபாடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தைலேருந்தே என்னோடய அப்பா யோகா பயிற்சி பண்ணுவார் வீட்டில். காலையில் எழுந்த உடனே அவர் ஸ்கூல் வாத்தியார், கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்பா. ஸோ நேச்சுரலாக ஒரு ருட்டீன் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு வாத்தியார்னா இப்படிலாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்ட மாதிரி நானும் வீட்டில் பார்த்து சர்ப்ரைஸ் தான். காலையில் எழுந்த உடனே யோகா பண்ணுவார், அப்புறமா பிராணாயாமா பண்ணுவார், சில ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவார். ஸோ அவரோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. அது கழிச்சு என்னோடய அப்பாவுக்கு ரமண மகரிஷி அப்படின்னு ஒரு சுவாமிஜியோட ஆசிரமம் பெங்களூரில் இருக்குது, அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்போ ஆன்மீகம் அதோட ஈடுபாடெலாம் இருந்தது. ஸோ அதோட சேர்ந்து பழகி சரி நானும் போயிட்டு இருந்ததுனால எனக்கு யோகாவும் ஒரு அனுபவம் இருந்தது, ஆன்மீகமும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் இது நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே, இது இப்போதைக்கு தேவை தானே. ஏன்னா இப்போது யோகான்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் போல தான் பார்க்குறாங்க ஜனங்க. ஸோ கை கால் வளைச்சிட்டா யோகா ஸ்ட்ரெச் பண்ணால் போகிறோன்னுட்டு, இதை ஏதாச்சும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக பண்ணலாம். மோரோவர் இது நம்மளுக்கு பணமும் ஈட்டி தருதே, அதனால ஸ்டார்ட் பண்ணது மேடம். சூப்பர் சார். ஸோ இப்போது சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் இந்த டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி யோகா, நான் ஒரு யோகா மாஸ்டர் ஆகணும், இல்லை யோகாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் எப்பாவது உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எக்ஸாக்டாக இல்லை. அப்போ உங்களுக்கு இருந்த ஒரு கனவுன்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அதுதான் என்ன? இல்லை, எனக்கு கனவு என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா எனக்கு குழந்தையில டஸ்ட் அலர்ஜி இருந்தது. ஓகே. ஸோ எனக்கு இந்த நாஸ்டலில் ஒரு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 10th படிக்கிறச்சு டஸ்ட் ஆகிடுச்சுன்னா மூச்சு வாங்குறது கஷ்டமாயிடும். ஸோ அந்த டைமில் தான் தோணுச்சு ஓகே நம்ம முதல்ல நம்ம ஹெல்த் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா போகிறோம். அதுக்கு தாண்டி அதை சொன்ன மாதிரி சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம்,
போயிட்டு வரத்துக்கு ஒரு வண்டி. இதுதான் அடிப்படை. எல்லாருக்கும் ஒரு காமன் மேனுக்கு என்ன இருக்குமோ அந்த ஆசை தான் இருந்தது. இது யோகாவும் பண்ணி தருமே, சரி இது நம்ம சொல்லியும் கொடுக்கலாம், நம்மளும் பயன்பெறலாம். ஸோ 2 in 1. ஆனாலும் நீங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரியான அந்த ஒரு சயின்ஸ் ஃபீல்ட்ல இருந்து எப்படி நீங்க வந்து டக்குன்னு யோகாக்கு அந்த ஃபீல்டு எடுத்ததுக்கான காரணம், அட் த சேம் டைம் இது நம்மளுக்கு ஆகாது அப்படிங்கிற ரியலைசேஷன் உங்களுக்கு எப்போ ஆச்சு சார்? இல்லை, ரியலைசேஷன்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாரிட்டி. ஏன்னா யோகாவுக்கு முன்னாடி தான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தேன். அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சோன்னா எல்லாரும் மேலேயும் ஒரு 9 to 5 ஜாப். காலைல வேலைக்கு போகிறோம், ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கணும், வேலை பண்ணணும், நல்ல காற்று இல்லை, மிகையாக சொல்லிட்டு இல்லை, இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு க்ளோஸ்டு ரூம், உண்மைதான், ஒரு குளிர் சாதனம் போட்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற கணக்கு தான். ஸோ போனோம் வருவோம், வெயில் படாது, கண்ணு கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். நான் நியூஸ் பேப்பர் நிறைய படிப்பேன். அதில் அதே டைமில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுது 2013-12 டைமில். இந்த மாதிரி பை 2050 த வேர்ல்டு பாப்புலேஷன் வில் கோ ஹாஃப் பிளைண்ட் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். என்னடான்னு படித்து பார்த்தா 2050 கண்டிப்பாக கண்ணில் குறைபாடு உள்ளவங்க 50% ஆகிடுவாங்க வேர்ல்டில். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 50 பேருக்கு கண் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் படித்தேன். அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் தி டயபெட்டிக் ஹெட் ஃபார் தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு மெசேஜ். ஏன்னா இந்தியாவில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அது இதுன்ட்டு எல்லாமே கேஷுவலாக நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. நானும் சொன்ன மாதிரி ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் இருந்தேன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஈடுபாடு இருந்தது, யோகாவும் பண்ணியிருக்கேன். என்னோட யோகா குரு வனஜாராவுன்னு சொல்லிட்டு அந்த மேடமும் அவங்களோட இன்புட்ஸும் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் சேர்ந்து தான் ஓகே நம்மளுக்கு முதல்ல காப்பாற்றிக்க ஏதாவது பண்ணணும். ஏன்னா இப்போ நான் இதை சொல்கிறேன்னா அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ எல்லாரும் மருந்து மாத்திரை இப்போ ஹார்ட் வரைக்குமே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஹார்ட் என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே பார்த்தா கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது, லிவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது, ஹார்ட் ரீப்ளேஸ் பண்ணது லக்கிலி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இல்லை. அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஜனங்களுக்கு ஈஸியாகிடுச்சு. உடம்பு மேலே இருக்கிற மரியாதையும் போயிடுச்சு. என்ன இது காசு கொடுத்தா சரி பண்ணிடலாம், பட் காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஸோ அவனுக்காக ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் யோகா ஆரம்பித்து அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப உண்மையான வார்த்தை தான். இப்போ காசு இருக்கு, நம்ம வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ஒரு ஃபேஷனபிளான ஒரு ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். உடலை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து நிஜம் இப்போ கை தப்பமா இருக்கா, ஓகே கெட் அ சர்ஜரி டன், முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு மாதம் அந்த காயானதுக்கு அப்புறம் முடிஞ்சிருது. சார் இதை பற்றி ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம், அதில் எதுவும் இப்போ அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னா மாதக்கணக்கா வருஷக்கணக்கா ஃபிட்னஸாக நான் இருக்கணும் அப்படின்னு இப்போ உங்களை மாதிரி யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், இல்லை ஃபிட்னஸ் அந்த ஒரு இதில் இருக்கிறவங்களுக்காகட்டும், அவ்வளோ ஈஸியாக ஒரு சர்ஜரியால் உடம்பு உனக்கு ஏற்ற மாதிரி வலிவு நிலையோடு வந்துடுது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்லை அது இட்ஸ் ரியலி குட் அண்ட் ஈஸி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். யோகாலேயே இருக்குது சைடு எஃபெக்ட்ஸ். இப்போது யோகா இப்போது மூச்சு பயிற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் மூச்சு பயிற்சி தெரியாமல் நீங்கள் தவறுதலாக நாட்களும் இல்லை மாதங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துடும். நல்லா பண்ணுற ப்ராக்டிஸ் சைடு எஃபெக்ட் கொடுக்கும். இப்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உண்மை. அமிர்தமாகவே இருந்தாலையும் ஒரு அளவுக்கு தாண்டினா அது நஞ்சுன்னா தான் நம்மளுக்கு வழியாக கேள்விப்பட்டு வந்திருக்கோம், கேட்டிருக்கோம், நிஜம், அதுதான் நிஜம். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா யோகாவே சைடு எஃபெக்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டோ, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ, சர்வைக்கல் அந்த போன் ரீப்ளேஸ்மெண்ட் எது பண்ணாலுமே உங்களுக்கு இட்ஸ் லைக் அ டெம்பரரி கியூர். குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் இது மேலே ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்குன்னா அந்த டேமேஜ் சரி பண்ணாமல் அது மேலே ஒரு டேப் போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாலும் இந்த கருப்பு கலர் மறுபடியும் ரீட்டைன் ஆகிடும். அதுக்குன்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்கிற பிரச்சனை போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்போது இன்னொரு ஊமை சொல்லணும்னா, இப்போ ஒரு செடி வச்சுருக்கீங்க, துளசி செடி வச்சுருக்கீங்க, பாட்டில் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக இருக்குது. துளசி செடி ட்ரையாக இருக்குது, தண்ணி ஊற்றினா வளரும்னு சொல்லிட்டு நீங்கள் இலை ட்ரையாக இருக்குன்னு இலை மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிரயோஜனமா? வேருக்கு தான் போகணும். ஸோ இப்போது அப்படி பார்த்தா இப்போது திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதற் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ரூட் காஸ் ஆஃப் அ டிசீஸ். நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதோட ரூட் காஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்லேருந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் டிசீஸ் கம்ப்ளீட்டாக தனிச்சு வைக்க முடியும். டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. எவ்ரி பாடி காட் இட்ஸ் ஓன் டிசீஸ். எல்லா கேன்சர் செல்லு எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது. அதை ஸ்டிமுலேட் பண்ணாமல் ஒரு லெவலில் பார்த்துக்க வைக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள்
சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலையுமே உங்களுக்கு ஈஸியாக தோணும், தலைவலியாக மாத்திரை போட்டுக்கிறேன், மாத்திரை போட்டுக்கலாம். கண்ணு வலியாக ஆப்ரேட் பண்ணிக்கிறேன், ஹார்ட் ப்ராப்ளமாக ஏதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன், இல்லை ஆன்ஜியோ பண்ணிடுறேன்ட்டு. அது அன்னைக்கு தீர்வு தான். லாங் டேர்ம் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ வருத்தத்துக்குரிய விஷயம். உண்மைதான். ஸோ அந்த வகையில் யோகா அப்படின்னு பார்க்குறோன்னா எல்லாத்துக்குமே ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் யோகாவில் இருக்குங்களா? கண்டிப்பாக பர்மனெண்ட் சொல்யூஷன் யோகாவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சைக்கிளே கூட எந்த வகையினாலும் பயன்படுத்தலாம். நம்ம கையில் தான் இருக்குது எப்படி அதை பயன்படுத்தணுன்ட்டு. எல்லா வேலைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறோன்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இல்லை அதில் குறை கண்டுபிடிச்சி, இல்லை அதில் இப்படி இருக்குது 2 பேர் தான் போக முடியும், அதில் ரொம்ப வேகமாக போக முடியாது, எனக்கு கால் வலி கொடுக்கும்னா கண்டிப்பாக கால் வலி கொடுக்கும். ஸோ நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்களோ, இப்போ சாமின்னு பார்த்தா சாமி, நம்ம கல்லுன்னு யோசிச்சா கல், அந்த மாதிரி தான். கரெக்ட் தான் சார். ஸோ யோகாவை வந்து நீங்கள் அந்த ஒரு சொல்லி கொடுக்கறது மூலயமா ஏர்னும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் நீங்கள் இறங்குறீங்க. ஸோ மார்க்கெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போத்துலேருந்து ஒரு 12-13 வருஷம் முன்னாடி, 2012-13 காலத்தில், அப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே யோகா கம்பல்சரின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி நார்மலாக ஜனங்களுக்கு பார்த்தா யோகா அவேர்னஸ் இருந்தது. எங்கே பார்ப்போம்னா சில மூவியில் அது ஹீரோயின் யோகா பண்ணிட்டு வருவாங்க கிளம்பி, ரொம்ப லைவ்லி அப்படி தான் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் மூவி பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க, ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேஷன் டேர்மாக தான் இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்து 2014 கரெக்டான வருஷமாக இருந்தால் மோடி அவர்கள் வந்துட்டு யோகா வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா கொண்டாடப்படணும்னு ஒரு அதை முன்மொழிந்து யூஎனோட பேசி ஆல்மோஸ்ட் 192 கண்ட்ரியில் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கண்டிப்பாக யோகா நல்ல விஷயம், அதை செஞ்சால் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆன காலம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூலும், எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட், காலேஜ், அப்புறமா ஏரியாவில் இருக்கிற ஃபிட்னஸ் சென்டர் எல்லாருமே யோகா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே யோகா பண்ண நிஜமாக நல்லது. ஆனால் வேடிக்கை என்னென்னா, அது நம்ம கிட்ட இருந்து வெளிநாட்டவர்கள் கற்றுட்டு போயிட்டு அவங்க அங்கேருந்து அது பயன்பாடு வந்து நிஜமாகவே கிரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நமக்கு அதை திருப்பி எடுத்து வந்து கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இட் இஸ் மோர் லைக் அந்த மஞ்சளுக்கு பேட்டன்ட் வந்து இந்தியாவில் இல்லை. நம்மளது மஞ்சளே நம்மளது தான். நம்ம ஊரில் விளையிற பொருள், நம்ம பயன்படுத்துகிற பொருளை வெளிநாட்டுக்காரன் சொன்னாதான் நம்ம அதை பயன்படுத்தவே முடியுன்ற மாதிரி பண்ணியாயிடுச்சு. அந்த மாதிரி யோகா ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுன்னா அந்த காலத்தில் நல்ல ஃபீட்பேக் இருந்தது, நல்ல க்ரோத் இருந்தது. என்னவே பார்த்திங்கன்னா ஒரு யோகா டீச்சர் ஒரு மாதம் கோர்ஸ் கரெக்டாக படிச்சுட்டு விஷயம் தெரிஞ்சு யோகா டீச்சராக வந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களால ஒரு 50,000 ஒரு 80,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்தது. அப்போ இருந்தது. எனக்கே கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நம்ம ஊரில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இங்கே இருக்கும்போது நான் ஏன்டா அங்கே வரணும்னுட்டு நான் போகல. அப்படி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு டிமாண்டுக்கும் வெளிநாடுகளில் இப்போ யோகாவை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கும் நீங்கள் இன்கேஸ் வெளியூர் நான் அப்போவே போயிருந்தா ஐ வுட் ஹவ் மேட் அ லாட் ஆஃப் மணி அப்படிங்கிற தாட் என்னைக்காவது வந்திருக்கா? இல்லை அது உண்மையா? மணின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பணம் பண்ணியிருக்கலாம். பணத்துக்கும் சந்தோஷத்துக்குலாம் சம்மந்தம் இல்லை இல்லைங்களா? ஸோ நேச்சுரலாக பணம் கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்போ. இப்போ கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளூர்லேயே உனக்கு 80,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு இருந்ததுன்னா இமேஜின் அங்கே அட்லீஸ்ட் ஒரு 3 times ஆஃப் இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து 1 time ரேஷியோ கட் ஆகிடும். அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆஃப் தட் வுட் ஹவ் பீன் சேவ்டு. ஸோ அப்படி தான் இட் வாஸ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எனக்கு வேண்டாம், எனக்கு சமாதானமா. உண்மை. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் உங்களை அந்த டீச்சராக நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர்? அப்போ வந்து அதுதான் நிறைய பேர் இருந்தாங்க. எனது கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 5லிருந்து 6 ஒரு கிளாஸ் இருக்கும், திருப்பியும் 6:15 to 7:15 ஒன்று இருக்கும். அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவேன் 8 மணி ரெடி ஆகிட்டு. 8லிருந்து 3 வரைக்கும் ஒரு வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் 4 ஸ்கூலில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். 4 ஸ்கூல் பார்ட் டைமாக. ஒரு ஸ்கூலில் 2 நாளைக்கு வருவேன், ஒரு ஸ்கூலில் 1 நாள் போவேன், இன்னொரு ஸ்கூலில் 2 நாள் போவேன், ஒரு ஸ்கூல் 2 half day போவேன், செகண்ட் ஹாஃப் போவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க.
எனக்கு ஞாபகம் இருந்து ஃப்ரான்ஸ்ல இருந்து 2 கேர்ள்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஷீஸ் ஹேவிங் ஹர் ஓன் ஸ்டுடியோ தேர். இப்போ நல்லா க்ரோ ஆகி நிறைய கற்றுக்கிட்டு ஓகே. அந்த நாட்டில் அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அர்ஜென்டினால இருந்து ஒரு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். ஓகே. ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்போ. சார் இப்போ ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வந்து யோகா தெரியும். லெட்ஸ் சே ஜென்ரேஷனல் ப்ராக்டிஸ்ல இருந்து வந்திருக்கு. அவங்க வீட்டில் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல யோகா தெரியும், பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும், இதை வச்சு நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? யோகாவையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது முறையாக இப்போலாம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா யாருமே இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட, ஓகே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, யோகாவில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, சர்டிஃபிகேஷன் எங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான், ப்ரூஃப் இருந்தால் தான் போய் கற்றுக்குறோம், நாங்கள் பே பண்ணுறதுக்கே அந்த ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அப்பேற்பட்டவங்க யோகாவை வணிகமாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முறையாக? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஷின். கரெக்டு தான். இப்போ கேட்டிங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் அது இது எல்லாமே கீப் இட் அஸ் ஒரு 20 வருஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையே வீட்டில் தான் பிறந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ப்ரெக்னென்சி கேர் படிச்சிருக்கிற டாக்டர் தான் இருக்கணும், அவங்க தான் பார்க்கணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். நாமளும் நாலேஜை லாஸ் பண்ணிட்டோம். அதனால் அப்படி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா யோகாலும் பார்த்தாக்க எனக்கு ஞாபகம் இருந்து சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு வேடிக்கையான விஷயமே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கீழே விழுந்து கை கால் சுலுக்கிட்டாலும் சரி, உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஒரு ஜுரம் வந்திருக்கு, சளி பிடிச்சிருக்கு, ஸ்டொமக் அப்செட் ஆகிருக்கு, எதுவாக இருந்தாலும் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார். கொஞ்சம் வெளியில் இருக்கும் அவர் வீடு. போகும்போது வேப்ப இலையை பறிச்சுட்டு நான் கூட எடுத்துகிட்டு போனோம். அந்த தாத்தா ஒரு மந்திரம் சொல்லுவார், விபூதி வைப்பார், அந்த வேப்ப இலையை அடித்து பாய் சொல்லி அமுச்சிடுவார். எனக்கு 10வது வரைக்குமே நான் போயிருக்கேன். கிவிட் 2006-7 வரைக்குமே அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நானும் பண்ணியிருக்கேன். எனக்கு வெறுப்பாக இருக்கும், என்னடா இது மருந்து இது தண்ணி, இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. என்ன கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், ரேக்கின்னு சொல்லிட்டு. அது இஃப் ஐம் நாட் ராங் இட்ஸ் ஃப்ரம் ஜாப்பனீஸ் ஆரிஜின் ஆர் சைனீஸ். ஐம் சாரி இஃப் ஐம் ராங். அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எனர்ஜி தொட்டு தான் கன்வே பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஒருத்தர் நினச்சிட்டு நீங்கள் கன்வே பண்ணாலுமே ரீச் ஆகும். இப்போ நீங்கள் ஃபோன்பேயில் காசு அனுப்பும் போது ஒருத்தர் போகிற மாதிரி என்கிட்ட இருக்கிற எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட நான் உங்களுக்கு அனுப்பிச்சு உங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கு. அந்த புக்கில் என்ன வேடிக்கைன்னா, நம்ம ஊர்லேருந்து கற்றுட்டு போயிருக்கிற ஆர்ட் ஃபார்ம் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு மறுபடியும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது படிக்கும் போது நான் அன்னைக்கு அந்த தாத்தாவை பார்த்து வெறுப்பா, என் அம்மாவை பார்த்து வெறுப்பானது தப்புன்னு இன்னைக்கு. ஸோ இட் இஸ் ஆல் அ கனெக்ஷன். நம்ம நிஜமாவே பெரிய ஃபைத் இருந்துச்சு, அது நல்ல ப்ராக்டிஸில் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வழியே இப்போ என்னோட தாத்தா அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தார். என்னோட அப்பாவுக்கும் ஐடியா இருக்குது யோகா, எனக்கும் நல்லா ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது. பட் இந்த சர்டிஃபிகேஷன் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இக்னோர் இட். அப்சல்யூட்லி பிரச்சனை இல்லை. நீங்கள் வேற இந்த மாதிரி கார்ப்பரேட் சிட்டிக்கு வரீங்க, இப்போ மெட்ரோ சிட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி எம்எஸ்சி யோகா, பிஹெச்டி யோகா, டிப்ளமோ இன் யோகா அதெல்லாம் தேவைப்படும். பிகாஸ் அவங்களுக்கு கண்ணில் பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. இப்போ லக்கிலி சாமியை கண்ணில் பார்க்கல நம்பலன்ற அளவுக்கு வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இன்னைக்கும் அதிகமாயிருச்சு. ஆமாம். ஸோ அதனால இட்ஸ் அ குட் சைன். அகைன் ஏன்னா நீங்கள் கேள்வி ஞானம் தான் அதிகம்னு சொல்லுவாங்க. அது கேள்வி கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அந்த விதத்தில் பார்த்தா சர்டிஃபிகேட் இன்றைக்கி அவசியமாக படுது. பட் இல்லைனாலையுமே உங்களுக்கு நிஜமாகவே ஸ்கில்ஃபுல்டாக இருந்தீங்கன்னா உங்களால் நிறைய பேரை குணப்படுத்த முடியும், நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். நீங்கள் வேண்டானாலே உங்களை தேடி வருவாங்க. ஸோ அதுதான் பியூட்டி இல்லையா? அந்த ஒரு கலை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம இப்போ ஊர் பக்கமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸ் இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு இந்த இடத்துக்கு போங்க சரி பண்ணுறாங்க, மைக்ரேன் இருக்கா, ஒத்த தலைவலி இருக்கா, ஸோ பிளேஸுக்கு போங்க, பாரம்பரிய முறையில் வலி குணப்படுத்துகிறாங்க. அவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஃபெய்த்தும் ஒன்று இருக்குது, அது கூட அவங்களோட ஸ்கில்லும் இருக்குது. நீங்கள் சமைக்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் இப்போ காஃபி வைக்கிறோன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தாட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அதில் சுவையை கொண்டு வரும். ஸோ அது இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இப்போது என்னவே சமைச்சாலும் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி இல்லைன்றதெல்லாம் பிகாஸ் இட்ஸ் ஆடட் லவ் இன் இட். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்றது நிஜமாவே பெரிய விஷயம் இல்லை. சர்டிஃபிகேஷன் ரீசெண்ட் காலத்தில் கொண்டு வரப்பட்டது சிஸ்டமேட்டிக்காக. ஸோ நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ஸ்டார்ட் டீச்சிங்.
அது வந்து ஒர்க் அவுட் ஆகி உங்களோட பிஸ்னஸ் இன்னும் பெருக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பெருக வாய்ப்பு இருக்கு. இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ அவங்களே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட்டு அவங்க நெய்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீட்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன், நான் இதை வந்து எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நான் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எது வந்து இப்போத்த மார்க்கெட்டுக்கு ஒரு சேஃபான முடிவு? நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதா, இல்லை ஓகே நீங்கள் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்தால் தான் இதை வந்து நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த இது சேஃபானது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு காலத்தில் பார்த்தா பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை சுற்றி தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட நிஜமாகவே நிறைய பணம் இருக்குது, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம என்னவே டிஸ்கஸ் பண்ணாலே ஒரு சஜஷன் கேட்போம். ரெட்டியாது மைண்டில் ஒரு ப்ரீ டிஃபைன் தாட் வச்சுருப்போம். அவங்க சொல்கிறது ஒத்து போனால் பார்த்து போனால் நம்ம மைண்ட் தாட்டுக்கு ஒத்து வரலாம் விட்டுடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற பர்சனாக இருந்து நிஜமாக பணம் இருக்குது, என்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் அ ஸ்டுடியோ. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓன் இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ரெண்டட் பிளேஸ், ஒரு சிட்டிலலாம் எடுத்திங்கன்னா சாதாரணமாக ஒரு 5 லட்ச ரூபா டு 8 லட்ச ரூபாய் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, ரெண்ட்லேருந்து, அட்வான்ஸ்லேருந்து கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணேன். அப்படிலாம் வேண்டாம்ப்பா, இல்லை நான் வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு சஜஷன் தான். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. ரியலி இஃப் யூ ஆர் உங்களுடைய சோல் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. நேச்சுரலாக உங்களுடைய க்ரௌடவே நீங்கள் புல் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு புல் பண்ணும். உங்களுக்கே தெரியாமல் சாதாரணமாக 10,000 ஒருத்தர் வந்து இல்லை எங்களுடைய பெரிய இடம் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் நிஜமாக நல்ல டீச்சர், நீங்கள் அங்கே வாங்க, நிறைய பேருக்கு பயன் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி க்ரோ பண்ண வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு யுவர் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த யோகா பிஸ்னஸ் அப்படின்னு வரப்போ, இல்லை நான் யோகா அந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறேன்னு போகிறப்போ, எல்லாரும் சந்திக்கக்கூடிய அண்ட் ப்ரிப்பேர் இருக்க வேண்டிய அந்த சேலஞ்சஸ் என்னென்ன மாதிரி இருக்கும்? இல்லை நீங்களே உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? சேலஞ்சஸ் வந்துட்டு விதவிதமாக வரும், நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எனக்கு ஒரு தடவை ஒரு சின்ன வேடிக்கையான சேலஞ்சு ஒரு டைம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டீச்சிங்கில். திடீர்னு ஒருத்தர் ரொம்ப தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் திடீர்னு வந்தார். அவர் வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பார். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். சார், இந்த மாதிரி அருணேஷ், எனக்கு நின்றுட்டே இருந்தாக்க கால் வலி. அப்படியா? ஃபுல் காலா, இங்கே பாதம் கிட்டியா, குதிக்காலா, விரட்காலா எங்கன்னு கேட்டிருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை அருணேஷ், கடைசி சுண்டு விரல் மாத்திரம் வலிக்கிறது. எனக்கு ஐ வாஸ் லைக், என்னடா இப்படி சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் பார்த்தா, ஒரு குழந்தை ஸ்கூலில் யோகா சொல்லி கொடுக்குறேன். குழந்தைங்களோட மைண்டில் எப்படி சொல்லி வச்சுருக்குன்னா, யோகா பண்ணால் உனக்கு எல்லாமே சரியாக போயிடும், உனக்கு பாடி ஃபிட்டாக இருக்கும், மைண்ட் ஃபிட்டாக இருக்கும், நடக்கிற ஒர்க்கை பெட்டராக பண்ணலாம், எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு குழந்தை எழுந்து, சார் எனக்கு வந்து எங்கள் கையில் அடிபட்டுருக்கு, தையல் போட்டிருக்காங்க, கமான் சார் ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்க சார். ஸோ அந்த மாதிரி புரிதல் இல்லாதவங்க, இது குழந்தைங்க இன்னசென்ட்டாக கேட்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் யோகா கன்ஃபார்மாக பண்ணேன், நீ 2000 ரூபாய் ஃபீஸ் சொன்னேன், பே பண்ணிட்டேன், 6 மணிக்கு வர சொன்னேன், வந்துட்டேன், 7 மணிக்கு கிளாஸ் சொன்னேன், அந்த சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன், சொன்ன மாதிரி யோகா மேட்டை வாங்கிக்கிட்டேன், சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன், அப்புறம் ஏன் எனக்கு சரியா போலன்னு கேட்பாங்க. அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்களோ அது மட்டும் யோகான்னு சொல்ல முடியாது. மற்ற 20 மணி நேரம் என்ன பண்ணுறாங்கன்றது மேட்டர்ஸ். கரெக்டு தான். இப்போ ஒருத்தருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, சாப்பிட்றான், சரியாக போகுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் பார்த்தா வேடிக்கை வந்துட்டு, அவன் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற பர்சனாக இருந்தால் டெய்லியும் தூசியில் இருப்பான். அந்த மருந்து போட்டால் அந்த உள்ளே போன தூசிக்கு சரியாக போகும், மறுபடியும் தூசி உள்ளே போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி வேடிக்கை அவங்க சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இருக்குது, கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்கன்றது தான் பியூட்டி. வித்தியாசமாக வரும். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக நான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து தனியாக எனக்கு யோகா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க இப்படி ஒரு இருக்கிற காசையெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு செட்டப் வச்சுட்டேன், நான் வந்து 4 ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிட்டேன். அவங்க ப்ரிப்பேராக இருக்கக்கூடிய, ப்ரிப்பேர் ஆக வேண்டிய அண்ட் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? அதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இப்படி வச்சுப்போமே, நான் யோகா சென்டர் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஃபீஸ் யூஸ்வலாக அதான், நீங்கள் ஆரம்பிக்கிற காரணமே வந்துட்டு நீங்கள் இதை வாழ்வாதாரமாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஏர்னிங்ஸு. ஸோ என்ன பண்ணணும்னாக்க, நீங்கள் உங்கள் ஊரில் அந்த சரௌண்டிங்க்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி ஃபீஸ்
கோட் பண்ணிக்கோங்க. கீப் இட் as ஒரு 500 ரூபாய், 1000, 2000 ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. முதல்ல நீங்கள் சில விஷயம் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ யாராக இருந்தாலே நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் இப்போ திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க இல்லையா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலன்னா ஃபீஸ் வந்துட்டு முதல்ல கலெக்ட் பண்ணிவிடுங்க. யூஸ்வலாக அது எப்பயுமே அப்படி தான் நடக்கும். இந்த மாதம் இப்போது ஜான்வரி மந்த்துக்கான ஃபீஸ் ஜான்வரி மந்த் நீங்கள் முதல் வாரத்தில் பே பண்ணிவிட்டு அந்த மாதத்துக்கு ஃபீஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று மைண்ட் செட் என்னன்னாக்கா உங்களுக்கு ஃபீஸ் வந்தாச்சு, பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் அது நல்லது. ஏன்னா நம்ம பணம் கட்டியிருக்கோம், நம்ம போனோம். இப்போது படம் பார்க்க போகிறோம், ஐயோ தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டோம்டா ஓடு சீக்கிரமான, இல்லைடா லேட்டாக வர மாதிரி இருக்குது, அடுத்த படத்துக்கு போய்க்கலாம், அடுத்த ஷோக்கு போயிடலாம். அந்த டிஃப்ரென்ஸ் கரெக்ட். ஸோ ஒன்று நீங்கள் ஃபீஸ் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கணும். வாங்கும் போது சொல்லிடலாம் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள், இப்போ வாரம் முழுவதும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் 5லேருந்து 5:30லேருந்து 6:30 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் அவைலபிளாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கிளாஸுக்கு இது சில டீச்சர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் கிளாஸ் பண்ணுவேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் திங்கள் புதன் வெள்ளி 3 days தான் கிளாஸ் பண்ணுறேன். ஓகே, வீக்லி 3 days கிளாஸ், மாதத்துக்கு 12 நாள். இப்போது சில பேர் பார்த்தா இல்லை சார் நான் கிளாஸுக்கு இன்றைக்கி வரல, நாளைக்கு எடுக்கிறீங்களா கிளாஸ்? அது கண்டிப்பாக வரும். நீங்கள் சொல்லலாம் இல்லைப்பா ஃபிக்ஸ்டு டைம் இருக்குது. யோகா வந்து மினிமல் டிசிப்ளின் சேஸ் தட் யோகா பண்ணும்போதே ஃபிக்ஸ்டு டைரக்ஷன், ஃபிக்ஸ்டு பிளேஸ், ஃபிக்ஸ்டு டைம், இப்படி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகும், ருட்டீன் ஹேபிட்டாகவும், ஹேபிட் வந்து லைஃப் ஸ்டைலாக மாறும். அதை நீங்கள் பார்ட்டிசிபெண்ட் தெரியப்படும். ஏன்னா அவங்களதும் ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே அவங்களுடைய பணம். We are answerable to that பணம் which we receive from them. Correct. So you can tell them இல்லை இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்குங்க சார், இந்த டைமுக்கு தான் நீங்கள் வரணும், இங்கே தான் நடக்கும், இப்படி இல்லைனாக்கா நீங்கள் மிஸ் பண்ணிப்பீங்க, வேணும்னா நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் வேணும்னாக்கா நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நாங்கள் ரெகுலர் யோகாவில் நிறைய கேட்டகரி சொல்லித்தரலாம் பேஸ்ட் ஆன் எந்த மாதிரி குரூப்புக்கு நீங்கள் சொல்லித்தரீங்கன்ட்டு. இப்போ ஜென்ரல் ஃபிட்னஸ், வெறும் நார்மல் ருட்டீனுக்கான யோகா, இப்போது கண் பார்வைக்கு பர்டிகுலராக யோகா, ஹார்ட் ரிலேட்டடுக்கான யோகா, ஆர் கால் வலி மூட்டு வலி அதுக்கான யோகான்னு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ பேட்ச், அது பிரகாரம் நீங்கள் இன்புட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே சார் நாங்கள் ஃபீஸ் கட்டிட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கிளாஸுக்கு வந்துட்டேன், எல்லாமே ஆயிடுச்சு, பட் ஸ்டில் எனக்கு கண் பார்வை சரியாகலை, இல்லை கால் வலி சரியாகலை, இல்லைனாக்கா எனக்கு தூக்கம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த மாதிரி சேலஞ்செல்லாம் இதுதான் மெஜாரிட்டியாக வரும். பணம் கூட செகண்டரி. சில பேர் வந்துட்டு தட் இஸ் ஓகே கொடுத்துட்டோம் விடான்னு விட்டுடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க நடக்கும்ன்ட்டு இது நடக்கலை, அதுதான் வந்து பெரிய சேலஞ்சிங்கான கேள்வி. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிற யோகா வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணாலையுமே தூக்கம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா மன அமைதிக்கு தூக்கமும் ஒரு அவசியமான விஷயம். நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல காத்தோட்டமான வீடு இருக்கணும், வீட்டு அமைப்பு, அதை கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி கூட நல்லா, துணியோட இம்பேக்டும் இருக்குது. எந்த மாதிரி துணி உடுத்துறீங்க, ஆடைகள் உடுத்துறோன்றதும் இம்பேக்ட் இருக்குது. அப்படிங்களா? ஆமாம். இப்போது காட்டன் ஆடை, இந்த மாதிரி காட்டன்லாம் போட்டிங்கன்னா இதனுடைய பாடியோட வைப்ரேஷனும் இதோட வைப்ரேஷனும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும், வெளில இருக்கிற எனர்ஜி ரிசீவ் பண்ணி கொடுக்கும் பெட்டர். இப்போ இந்த மைக் எப்படி நம்ம பேசுறதை ரிசீவ் பண்ணுறதோ அந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி தரும். ஓகே. வேற நைலான் ஃபேப்ரிக், டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது காட்டனை தவிர்த்து. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளேருந்து எமீட் ஆகிற எனர்ஜியும் வெளியிலேருந்து உள்ள எனர்ஜியும் அது ஒரு பிளாக் மாதிரி தடுத்துடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அடிப்படையாக நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, காசு கொடுத்துட்டேன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நோய் குணமாகணுன்ற அவசியம் கிடையாது. யோகாவே நீங்கள் சொல்லித்தரும் போது ஒரு சின்ன விஷயம், இப்போது இது சின் முத்ரான்னு சொல்லுவோம். இந்த முத்ராவை வந்துட்டு இப்படி மாற்றி வச்சாலுமே அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. கை அமைப்பு, இப்போ இப்படி கையை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், இப்படி வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சுவாசம் இருக்கிறதுக்கும் இப்படி கை வச்சுட்டு இருக்கும்போது சுவாசம் வரதுக்குமான வித்தியாசமே ஏகப்பட்டது இருக்கு. அப்போ ரொம்பவே க்ரூஷியலாக கற்றுக்கணும். இட் இஸ் லைக் டு அன் ஹெவியர் நோட் டு சே, யோகா பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பியூர்லி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். லைக் மொபைல் ஃபோனில் இருக்கிற வயரிங் கனெக்ஷன் மாதிரி ஒன்று வயர் மாற்றி கொடுத்தாலுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற போல் ஒரு சின்ன மாற்றமே உங்களுடைய உடம்பு நிலையும் மாறுபாடு பண்ண வச்சிடும், மனநிலையும் மாற்றி விட்டுடும். ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டா நல்லது. கரெக்ட் தான். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் கற்றுக்குறவங்களுக்கும் அந்த ஒரு டிசிப்ளின் இருந்து அவங்க டெடிக்கேட்டடாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக் கொடுக்குறவங்களும் கரெக்டாக கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறவங்களும் கரெக்டாக அதை பண்ணினாதான்
பலனை ரெண்டு பேருமே நிஜம். அனுபவிக்க முடியும். ஸோ சார், அந்த வகையில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க வந்து இத்தனை செட் ஆஃப் ஹாசனாஸ் கற்றுருந்துருக்கணும், இல்லை இத்தனை செட் ஆஃப் மூத்ராஸ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது பேசிக் ரூல் இருக்கா, இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ரிக்குவயர்மெண்ட் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் முதல்ல யோகான்னு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போது மரத்தோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டா போதும், மரத்தை அவனே காப்பாற்றிப்பான். இப்போ மரம் வந்து எதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, விறகு கொடுக்குது, காய்கனி கொடுக்குதுன்னு சொல்லிட்டா அதை பார்த்துக்கிற மாதிரி எதுக்கு யோகான்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுப்பீங்க. இப்போது உடம்புல பார்த்தா 10 இம்பார்ட்டன்ட் ஜாயின்ஸ் இருக்குது. கழுத்து முக்கியமான பகுதி 1, விரட்கள் 2வது ஜாயிண்ட், மணிக்கட்டு 3வது, எல்போ 4வது, ஷோல்டர் 5வது, முதுகெலும்பு 6வது ஜாயிண்ட், இடுப்பு எலும்பு 7வது, முட்டி 8, ஆங்கிள் ஜாயிண்ட் 9, டோஸ் 10வது. இந்த 10 ஜாயின்ஸும் கரெக்டாக வேலை பண்ணால் உங்களுக்கு யோகாவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் யோகாவோ டான்ஸோ ரன்னிங்கோ ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணாலுமே இந்த 10 ஜாயின்ஸை அசைச்சு தான் நீங்கள் வேலை பண்ண போகிறீங்க. இதுக்கு யோகான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக சூரிய நமஸ்காரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யோகா டீச்சர்னு சொன்னால் அடிப்படையாக சூரிய நமஸ்காரம்னு தெரிஞ்சிருக்கணும். சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னா அது மொத்த உடலுக்கான எளிமையான பயிற்சி. ஒரு 10 to 12 வகையான யோகா மூமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே சேர்த்தி சூரிய நமஸ்காரம்னு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சொல்லித்தர நினச்சதை கரெக்டாக சொல்லித்தர முடியும். சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சிருக்கணும். அது கூட ஹட யோகான்னு ஒரு புக் இருக்குது, ஹட யோகா பிரதிபிகான்னு சொல்லுவாங்க. அது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 84 யோகா போசஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட சில வகையான பிராணாயாம மூச்சு பயிற்சிகளும் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுற நீ நம்ம ஊரில் சித்தர்கள் புக் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் படித்ததை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சித்தர் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளது யோக கலைன்னு சொல்லிட்டு இருக்குது பாரம்பரியமாக. இப்போது இந்த கிரந்த சம்ஹிதா, அப்புறம் ஹட யோகா, பதஞ்சலி யோகா, இதெல்லாமே வந்து பார்த்தா நம்மளுக்கு சமஸ்கிருதம் வழியாக தரப்பட்ட கருத்து, தரப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்மளும் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தர்கள் வகை ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அது கரெக்டாக முடிஞ்ச பின்னாடி வேணால் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தெரிவுபடுத்துகிறேன் அதை பற்றி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 84 யோகா வகைகள் கூட ஒரு சில வகையான பிராணாயாம பயிற்சி. இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கேன்சர்னு சொல்லக்கூடிய நோயை கூட பெட்டர் பண்ண முடியும். குணப்படுத்துகிறேன்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒருத்தர் ரொம்ப டல்லாக இருக்கான், வீக்காக இருக்கான்னா அட்லீஸ்ட் அவன் டல்லாகாமல் வீக்காகாமல் வச்சுக்க முடியும். சம்திங் யூ மேக் தெம் டு ஃபீல் பெட்டர். அது பண்ண வைக்க முடியும். ஒரு 84 வகையான யோகா கற்றுக்கிட்டிங்கன்னா போருமா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் மினிமல் ரிக்குவயர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்குமே. சரி, இப்போது அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினாதான் வந்து இந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்காகவோ இல்லை வந்து இந்த ஸ்பேஸ் அமைச்சிக்கிறதுக்காகவோ ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அது போக இந்த லைசன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அத்தன்டிகேட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கிறது சேஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகாவில் எந்தெந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது? அப்படி ஓகே, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு சர்டிஃபிகேஷன்றது கண்டிப்பாக அவசியம். ஏன்னா யாராக இருந்தால் ரொம்ப நேச்சுரலாக என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ டிரைவிங் லைசன்ஸே காமிங்க, வண்டி நான் எவ்வளோ ஓட்டுறன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, லைசன்ஸ் இருக்கா, வண்டியோட தெரியலனால லைசன்ஸ் இருக்கா. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பேர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, வண்டி ஓட்ட தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைசன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. லைசன்ஸ் இன் த சென்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் யூ காட். அது ரெப்யூட்டட் யோகா ஸ்கூல்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு இருக்குது. நம்ம இந்தியாவிலும் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ நாட்டில் இருக்கிற யோகா பயிற்சி நிலையத்தில் இருக்கிற யோகா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். இங்கேருந்து கற்றுட்டு போயிட்டு 2வது ஜென்ரேஷன் கற்றுக்கிறவங்க சொல்லித்தரவங்க அந்த ஊருக்காரங்க இருக்காங்களே தவிர மெஜாரிட்டி இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 month ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஒரு மாதம் ரெசிடென்ஷியல் கோர்ஸ்லேருந்து இருக்குது. அது இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே கிளாஸுக்கு வா, அந்த புக்கு தரேன், இந்த புக்கை படிச்சுக்கோ, ஸோ அந்த தேதிக்கு வந்து எக்ஸாம் எழுது, நான் சொன்னேன் 84 வகை கற்றுக்குங்க போகிறோன்ட்டு. அந்த மாதிரி 84 வகை யோகா தெரிஞ்சிருக்கா, அந்த யோகா ஆசனம் அதை வந்து கேட்குறச்சு உங்களால் சொல்ல முடியுதா சொன்னீங்கன்னா ஓகே தெரிஞ்சிருக்கு, இப்போது சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இன்ஸ்டியூஷனும் இருக்குது. சில பேர் பார்த்தா நீங்கள் அங்கேயே வந்து தங்கணும், வாழ்க்கை முறையே உங்களுக்கு நீ அதை அனுபவிக்கணும். அனுபவம் வேறு, பாடமாக படிச்சுக்கிற கதை வேறு, நாலேஜ். ஆமாம், நான்
நேராக போய் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி நேராக போய் கற்றுக்கிட்டோம். குறைஞ்சபட்சம் 200 இப்போதைக்கு யோகா அலைன்ஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, இஃப் ஐம் நாட் ராங், அவங்க தான் சர்டிஃபிகேஷன் போர்டு அத்தாரிட்டி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. என்ன வேடிக்கைன்னா, இப்போது எனக்கு கூட வெளிநாட்டுக்கு வேலை தேடும் போது எம்எஸ்சி யோகா படிச்சிருக்கேன்னு அந்த ரெஃபரன்ஸ் சும்மா சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை யோகா அலைன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா? லைக் இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூண்ணா. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் நம்ம ஏதோ வேலை பண்ணுறதுக்கு அவங்ககிட்டயோ போய் கேட்டுட்டு வர மாதிரி. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அதில் 200 hours ப்ரோக்ராம்னு இருக்குது, 500 hours ப்ரோக்ராம் இருக்குது, 300 hours ப்ரோக்ராம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளில் 300 மணி நேரம் முடிஞ்சிடும். ஓகே. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் வச்சுட்டு அந்த கோர்ஸ் படிச்சிருந்தா சர்டிஃபிகேட் கிடைக்கும். இல்லை பிஎஸ்சி இருக்குது, டிப்ளமோ இருக்குது, 6 மாத கோர்ஸ் இருக்குது, 1 மாத கோர்ஸ் இருக்குது. பிஹெச்டி மாதிரி ப்ரோக்ராம் படிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3.5 ஆண்டுலேருந்து 5.5 ஆண்டு வரைக்கும் இருக்குது படித்து முடிக்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க யோகா டீச்சர் கேட்டால் சொல்லுவாங்க. இல்லை என்னால் முடிஞ்ச நானே எப்போது உங்களுக்கு உதவி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். இந்த மாதிரி யாராச்சும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை படிச்சுக்கலாம். ஓகே. கோர்ஸ் படித்தாச்சு. அது தாண்டி உங்கள் ஊரில் ஏதோ ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு ஈஸியாக ஒரு 20க்கு ஒரு 30 அப்படி வச்சுப்போமே குறைஞ்சபட்சம், அந்த சைஸில் ஒரு இடம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரெண்ட்டோ அட்வான்ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒன்று பேசி ரெடி பண்ணிவிடுங்க. அதை கழிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போருமா இருக்கும். மினிமல் ரிக்குயர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட். ஓகே. அதான் வண்டி ஓட்ட தெரியுதான்றது முக்கியம் இல்லை, லைசன்ஸ் இருக்கா, புரியுது. அவ்வளோதான். சரி, இப்போ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒரு மாதம் ரெசிடென்ஷியல் கோர்ஸோ இல்லை ஆன்லைனில் கற்றுக்குறாங்க, இல்லை ஆஃப்லைன்லேயே கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி 1 மாதம் படித்தவங்களுக்கும் இந்த பக்கம் நீங்கள் சொன்ன அந்த 3 வருஷம் பிஹெச்டி கூட பண்ணி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான வித்தியாசம்னு ஒன்று இருக்குது. ஆனால் யோகா அப்படின்னு பார்த்தோன்னே இப்போது என்னப்பா ஒரு 1000 ரூபாயா, என்ன 1500 அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இந்த பிஹெச்டி எல்லாம் பண்ணி பயங்கர டெடிக்கேட்டடாக யோகாவை நான் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் அவங்க கிட்ட கையில் காசு இல்லை, அவங்க எப்படி சார் சார்ஜ் பண்ணலாம்? அகெயின் நல்ல கேள்வி. என்னென்னா இப்போது 1 மாதம் கோர்ஸ் படித்தவங்களும் யோகா டீச்சர் பப்ளிக் சொசைட்டியில். இப்போ என்ன மாதிரி எம்எஸ்சி படித்தவங்க, இல்லைனா என்னோட பெட்டராக பிஹெச்டி படித்தவங்க, ஒரு 20-25 ஆண்டு காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் யோகா டீச்சர். ஆமாம். பொதுமக்கள் பார்வையில் எப்படி சார்ஜ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு சார்ஜஸ் கம்மி தான், நீங்கள் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு நீங்கள் இப்போது எனது சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் இல்லை, எத்தனை வருஷம் அனுபவம் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ என்னோட அனுபவம் சொல்லியிருந்தவங்கன்னா அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வேறுபடும். இப்போ நீங்கள் 1 மாதம் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அவங்கள ஒரு பிஹெச்டி படித்த டீச்சர் கூட காம்படேட் பண்ணிட்டு அவங்க 5000 ரூபாய் வாங்குறாங்க ஒரு கிளாஸ்க்கு, இல்லை 2 கிளாஸ்க்கு, நானும் அவ்வளோ வாங்குறேன்னு சொன்னால் வித்தியாசம் தெரிஞ்சிடும். அனுபவத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும் கண்டிப்பாக. இல்லை ஒருவேளை நீங்கள் இல்லை பாரம்பரிய வழியாக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் குறையா இருக்குது, சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா நீங்கள் பேசுகிறதுலே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நாமளே இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஃப்ரெண்டு நிறைய ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்போம். அம்மா பார்த்த உடனே அவன் சரியில்லை, அவன் கூட சவாசம் வச்சுக்காதான்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை ஆயிருக்கும். அன்னைக்கு நினச்சி பார்ப்பாங்க, நம்ம அம்மா பார்த்த நொடியிலேயே சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. அது ஏன்னா அது அனுபவத்தில் சொல்கிறாங்க. அதை ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், எல்லாமே அமைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு பேசும். ஸோ அதனால அது பிரச்சனையாக அமையாது. அது உங்களோட ஸ்கில் பேஸ்டு தான். அது பேசிக் மேனேஜ் பண்ண முடியும். சரி, இப்போ யோகா ஆன்லைனில் அப்படின்னு இந்த ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறதுன்னு எப்போ வந்துருச்சு. ஆனால் எந்த அளவுக்கு நேரில் சொல்லி கொடுக்குற யோகாவுக்கும் ஆன்லைனில் அவங்க சொல்லி கொடுக்குற யோகாவுக்கும் இம்பேக்ட் இருக்குது? ரெண்டுமே எஃபெக்டிவாக இருக்குமா ஈக்குவலாக? இல்லை ஓகே கற்றுக்க முடிஞ்சவங்க கற்றுக்கலாம், எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது ஆன்லைன் ஆஃப்லைன் யோகா டீச்சிங்? அகெயின் யோகாவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா அந்த டைமில் தான் ஆன்லைன் கொஞ்சம் நிறைய பரவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்று என்னென்னா டைம் மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறோம். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து நிஜமாகவே ரொம்ப ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு தடவை லாக்டவுன் டைமில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தான். என்னோட கூட படித்தவன், அவருடைய பேர் ஜேவியர் சொல்லிட்டு, அது ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லாம் படித்து சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மூணுலாம் லீட் பண்ணிகிட்டு இருக்கான்.
மச்சான் இந்த மாதிரி மெசேஜ் என்னடான்னு படித்து பார்த்தா இந்த மாதிரி நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன்டான்ட்டு. சரிடா உங்கள் ஊரில் ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கு, இல்லை கிணறு இருக்காது, இல்லைடா ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்டேன், ஆன்லைனில் பார்த்தேன்டா, படித்தேன், புக்கு ஒன்று படித்தேன், கற்றுக்கிட்டேன்டான்ட்டு. என்னடா சொல்கிறேன்னாக்கா, இல்லைடா அவன் ரொம்ப ஸ்கில்ஃபுல் பர்சன். அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரிப்பு போகிறோம், நீச்சல் அடித்து காமிச்சான். ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிட்டு பெட்டராக ஆனவங்களும் இருக்காங்க. ஆன்லைன்ல கத்துக்கிட்டு நீச்சல் கத்துக்கிட்டாங்க. ஆமாம், ஆன்லைனில் சென்ஸ் வீடியோஸை பார்த்து புக்ஸை பார்த்து அப்படி இன்ட்ராக்ஷனில் கற்றுக்கிட்டவும் இருக்கான். நேரில் போயிட்டு சிறந்த ஃபேண்டாஸ்டிக் குரு கிட்ட போய் கற்றுக்கிட்ட வந்துட்டு ஒன்றுமே ஆகாதவங்களும் இருக்காங்க. ஸோ அது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். புரியுது. அது உங்களுடைய ஈர்ப்பு, உடன்பாடு, உங்களுடைய இன்வால்மெண்ட்லாம் எவ்வளோ இருக்குது அந்த கலை மேலேன்றதை பொறுத்து நடக்கும். இப்போது ஏகலைவன் சொல்லுவாங்க. அதான் அந்த பாடம் வந்துட்டு ஒரு வாத்தியரே குருவே இல்லாமல் அந்த எழுதி வச்சிருக்கிறத பார்த்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கும், புராண கதைகள். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்ஸ்பெக்டிவ், இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும். நீங்கள் ஈடுபடாக இருந்தீங்கன்னா நீங்கள் குருவே தேவையில்லை, நீங்கள் அந்த புக்கே போருமா இருக்கும், கற்றுக்கலாம். முழுக்க இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படிங்கிறத தாண்டி அந்த வேறுபாடை தாண்டி ஸ்டூடெண்டோட இன்வால்மெண்ட். ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான். புரியுது. அது ஒரு அருமையான பதில் தான். ஆக்சுவலி நான் இந்த எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த இதுலேயே பயாஸ்டாக இருந்துட்டேன். ஓகே, ஆன்லைன்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஆஃப்லைன் தான் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சார், இப்போது அப்படி பார்க்குறப்போ எங்களை மாதிரி கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு அட்வைஸாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாமே. எந்த மாதிரியான நோய்கள் இல்லை உடல் பிரச்சனைகள் வர இருக்குது, இல்லை வந்துக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, நீங்கள் எப்படி இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5 டிப்ஸ் மட்டும் கொடுக்க முடியுமா எங்களுக்காக? கண்டிப்பாக மேம், ஒண்டர்ஃபுல். என்னென்னா இப்போது இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதான் ஆரம்பித்த முதல்ல வரேன். இப்போது சாப்பாடு, தூங்க இடம், தங்க வீடு, இதுதான் அடிப்படை. இதுக்காக தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். இப்போ எல்லா மாதிரி கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஒரு டேபிள் ஜாப்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் டெஸ்க் ஜாப், டேபிள் ஜாப், உட்காந்துட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் வெயில் படாமல் தான் இருப்பீங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் பாடி மூவ்மெண்ட்னு சொல்லுவீங்களா, அது கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அது கூட இப்போ எல்லாரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரீ நர்சரி, எல்கேஜி விட்டுடுங்க, ப்ரீ நர்சரினா ஒரு பின்ன ஒரு 3.5 வயசு குழந்தை. நான் ஸ்கூலுக்கும் வேலை பண்ணுறேன். அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அழகாக ஸ்கூல் வேன் கிளாஸ் அந்த அகாடமிக் பிளாக் வாசலில் இறக்கி விடுறாங்க, அழகாக இறங்கி கிளாஸுக்கு போயிடுது, திருப்பி ஏறிடுது, வீட்டு வாசலில் இறக்கி விட்றாங்க, வீடு ஏறி லிஃப்ட் ஏறி வீட்டுக்கு போயிடுது. நடக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தையிலேருந்து பிடிச்சி வயசான வரைக்கும் எல்லாருக்கும் கம்மியாயிடுச்சு. ரொம்ப மினிமலாக என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஒரு பெரிய ஃப்ளோர் இருக்குன்னா சும்மா வாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 4 தடவை நடக்க பாருங்கள். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சொல்கிறேன். நடக்கிற விஷயம் நீங்கள் ரொம்ப நல்லது, முடிஞ்ச வரைக்கும் நடங்க. அப்புறம் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையாக சொல்கிறேன், எல்லாராலையும் செய்ய முடிகிற விஷயம். நிறைய வீடுகளை பார்த்தா ஷவர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டா மேலேருந்து தண்ணி கொட்டும், நம்ம நினைஞ்சிருவோம், முழுசாக குளிச்சுட்டு வந்துடுவோம். லைக் இப்போது பக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு செக்குன்னு ஒன்று இருக்குது, அதை குனிஞ்சு எடுக்கிறது கூட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். இது நீங்கள் செல்ஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரம், கம்ஃபர்ட்னு யோசிக்கிறோம். பட் இட்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இஸ் பிளேயிங் அ பிக் கேம் பிஹைண்ட் இட். அது நம்ம போக வேண்டாம், நம்மளை பற்றி மட்டும் யோசிப்போமே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, சின்ன சேஞ்சஸ். ஒன்று, நடக்க பழகுங்க, ஆஃபீஸில் கூட அட்லீஸ்ட் இண்டோரில் நடங்க. அப்புறமா குளிக்கும் போது பக்கெட் ஃபுல்லாக தண்ணி விட்டுடுங்க, முட்டியை மடக்காமல் குனிஞ்சி தண்ணி எடுங்க. இப்போது எக்ஸாம்பிள், சாவி கீழே விழுந்திருக்கு, நம்ம குனிஞ்சி இந்த முட்டியை மடங்கி குனிஞ்சி தான் எடுப்போம். அது பண்ணாமல் நேரம் நின்றுக்குங்க, பெண்ட் இட் வித்வுட் பெண்டிங் யர் நீ. உடம்பு என்னன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மசில்ஸ் மூவ் ஆகும். லைக் யோகாவில் சில மூமெண்ட்ஸ் அதான் சொல்லி தருவோம். இப்போ மூமெண்ட்ஸ் பண்ணி காமிக்க முடிகிற சுச்சுவேஷனில் இல்லை, அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரே பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் நீங்கள் கண்ணை தண்ணியில் கழுவலாம், ஃப்ரெஷ் வாட்டரில். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ ஓகே, அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் விளக்கம். என்னென்னா, இப்போது ஒரு புக்கு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதோ ஒரு படம் பார்க்குறோம், ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்க்குறோன்னா நம்மளுடைய கண் இமைக்கிற டைம் கம்மியாயிடும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 18 தடவை பிளிங்க் பண்ணுறேன்னு சொன்னால், புக்கு படிக்கும் போதோ நாம் ஏதாச்சும் வேலை பண்ணும் போதோ சீரியஸாக இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ பிளிங்கிங் ரேஷியோ கம்மியாயிடும். அது கம்மியாகிறதுனால இந்த கண் லென்ஸ் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த லென்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும்
2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணை வந்து ஃப்ரெஷ் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு சும்மா தொடச்சிக்கிட்டிங்கனாலே போகிறோம். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ரீட்டைன் ஆகும். மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆக தான் நம்ம வந்து ஆமாம். இப்போ அந்த லூப்ரிகன்ட் சில பேர் கண்ணுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸை போக்கி லூப்ரிகண்ட் ஆகி இப்போ செயின் ஆயில் போடுற மாதிரி தான் கணக்கு. ஓகே. அதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கண் பிரச்சனை தப்பிக்க முடியும். அது கூட முடிஞ்ச வரைக்கும் இது எத்தனை பேருக்கு முடியும்னு தெரியல, நினைக்கவே இது வேடிக்கையாக இருக்குது. சூரியன் உதயம் போது ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் சூரியனை டைரெக்டாக கண்ணை விட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 30 செகண்ட் முதல்ல பார்க்கலாம். 5 செகண்ட்லேருந்து ஆரம்பிங்க. 5, 6 ஒரு ப்ரோக்ரெசிவாக ஒரு மாத காலம் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண் பார்வை கூட பெட்டராக வரும். இது சத்தியமாக எனக்கு டைரெக்டாக கண்ணை சன்லைட்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரைசிங் சன், ஏர்லி மார்னிங் சூரியன் உதிக்கும் போது முதல் 2 நிமிஷம் வரைக்கும் கண்ணை டைரெக்டாக சன்னை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீனல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் சொல்கிறாங்க, மெயினான கிளாண்ட். இப்போது பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அது வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஹார்மோனல் பேலன்ஸும் அதை பார்த்துக்கும். இது எப்படி ஆக்டிவாக வந்ததுன்னா இந்த பீனல் கிளாண்ட் வேலை செய்ய நம்ம வளர வளர பீனல் கிளாண்ட் கம்மியாகி பிட்யூட்டரி கிளாண்ட் பெருசாகும். நீங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்க இந்த பீனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களோட மொத்த சிஸ்டமும் பெட்டராக வேலை செய்யும். ஸோ அது நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணலாம். அது கூட நல்ல மியூசிக் கேட்கலாம். இப்போது மைண்ட் அமைதிக்காக சொல்கிறேன் நான். இப்போ கிளாசிக்கல் மியூசிக் இப்போ இந்தியாவில் நம்மளது பார்த்திங்கன்னா கர்நாடிக் மியூசிக் சொல்லுவோம், இல்லை ஹிந்துஸ்தானி மியூசிக் சொல்லுவோம். இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஏகப்பட்ட ராகம் இருக்குது. சில பேர் பாடும்போது நம்ம சொல்லுவோம், ஏன்னா பாடி என்ன சாவடிக்காதன்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை. பிகாஸ் பாட்டு பாடி சாவடிக்கவும் முடியும். திஸ் அ ராகம் விச் மேக் யூ பர்சன் டு கில். ஒரு ராகம் இருக்குது, அதை பாடினா செத்தவங்களை உயிர்ப்பிக்கலாம் மறுபடின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ராகம் இருக்குது, அதை பாடினா மழை வரும்னு இருக்குது. ஒரு ராகம் இருக்குது, நம்ம பழைய எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் பார்த்துருப்போம், ஒரு ராகம் பாடினா நெருப்பு வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. சில ராகம் இஸ் மென்ட் ஃபார் பர்டிகுலர் எமோஷன். அதுதான் ஹாரர் படம் மியூசிக் வேறு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பர்டிகுலர் ராகம் விச் இஸ் சூதன் யுவர் மைண்ட், அதை நீங்கள் கேட்கலாம். லேமேனுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்ன யோகாவே சொல்லலையே மற்றதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இது வந்து எல்லாராலையும் முடிய விஷயம் சொல்கிறேன். யோகா போசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸ். இட்ஸ் லைக் எல்லா பாடி பாகங்களும், அதை சொன்ன 10 பாகங்களும் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்ய வைக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம். அப்புறமா மூச்சு பயிற்சி. இப்போது மூச்சு ஏன் பயிற்சி கொடுக்கணும், எப்பயுமே இருக்கே. மயங்கி விழுந்தாலே மூச்சு வாங்குது. மயங்கி விழும்போது தூங்கும்போது நம்ம பயப்படுறதில்ல, ஐயோ எனக்காக யார் மூச்சு வாங்க போகிறா, நான் இறந்துட்டா என்னன்னு யோசிக்க மாட்டோம். இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இல்லைங்களா? இப்போ மூச்சை வந்து நீங்கள் பெட்டர் பண்ண ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். லைக் கொஞ்சம் வேகமாக மூச்சு வாங்குற மாதிரியோ நிறைய மூச்சு பயிற்சி இருக்குது. இட்ஸ் கால்டு பஸ்திரிகா, கபாலபாத்தி, அனுலோமா விலோமா, பிராமரி பிராணாயாமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட மூச்சு பயிற்சி சொல்கிறாங்க. இந்த சாரி டு கட் யூ ஆஃப், பிராணாயாமான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து பாடி ஹீட் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் தவிர்க்கிறாங்க. மேபி அது பாடி ஹீட் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த பிராணாயாமாவை அதிகமாக பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள் வரதா சில கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பிராணாயாமா பண்ணக்கூடாதுன்னு, இதெல்லாமே ரூமர்ஸ் தான் சார். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. இது நாங்கள் ஒரு காமன் பீப்புளாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஏதாவது எங்கேயாவது பார்த்துருப்போம், இல்லை யாராவது சொல்கிறத கேட்டிருப்போம். இந்த மாதிரி காதில் 1-2 விஷயம் விளையாடுறப்போ கூட நம்ம அதை ட்ரை கூட பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது வந்து எங்கள் மென்டாலிட்டியில் நாங்கள் சொல்கிறோம். உண்மை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தப்பாக பண்ணுறதுனால மட்டும்தான் இருக்கா, இல்லை யோகாவை அதிகமாக பண்ணுறனாலையும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு? எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிராணாயாமா வந்துட்டு யோகாவோட ஒரு அங்கம், ஒரு பார்ட். இப்போ உடம்பை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ என்ன இந்த பார்த்துட்டு இருக்க நான் 2. ஒன்று வந்து உடம்பால அருணேஷ், மனசு இருக்குது. இது உடம்பு ஆப்ரேட் பண்ணுறது மனசு. இப்போ உடம்புக்கு யோகா பயிற்சி, பாடி மூமெண்ட்ஸ், ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், பெண்ட் பண்ணுறோம், நிமித்துறோம், ஓரளவுக்கு உடம்பு ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மூச்சுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. மூச்சு இஸ் லைக் மனசுக்கு சம்மந்தப்பட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறச்ச உங்களுக்கு மூச்சு வேறுபடும். சந்தோஷமாக இருந்தீங்கனாலையும் சரி, நீங்கள் துக்கமாக இருந்தீங்கனாலும் சரி, அழும்போதும் சரி, மூச்சு வேறுபடும். மூச்சுக்கான சனி பயிற்சி பண்ணுவோம். அதுதான் பிராணாயாமம். இப்போ பிராணாயாமம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. யோகாவில் நான் உங்களுக்கு அப்பயே சொன்ன மாதிரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா டீச்சர் இருந்தார். நடந்த விஷயம்தான், மிகைப்படுத்திலாம் சொல்லலை. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியனுக்கான பர்சனல் யோகா ட்ரெயினர். ஓகே. திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி கால் வருது, என்னடான்னு பார்த்தா இந்த யோகா டீச்சர் இந்த பொலிட்டீஷியனை கடிச்சிட்டாரு.
என்னடான்னு பார்த்தாக்க அப்புறம் தான் தெரிய வருது, ஒரு பர்டிகுலர் பிராணாயாமம் பயிற்சியை அந்த டீச்சர் தப்பான முறையில் வருஷங்கள் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டீச்சர் யோகா வாத்தியாரே ஒரு பர்டிகுலர் யோகா பிராணாயாம பயிற்சியை தப்பாக பண்ணிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு நரம்பு மண்டலம் பாதிச்சு அவருடைய ஸ்டெபிலிட்டியே மிஸ் ஆகி ஸ்டார்டட் பிஹேவிங் லைக் வித்தியாசமாக பிஹேவ் நடந்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை எப்படி பண்ணுறீங்க? இப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி மூச்சு வந்துட்டு அடிப்படையான விஷயம். மயக்கமே போட்டு விழுந்தாலையும் மூச்சு இருக்குது. மூச்சு அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, சுவாசம் நடக்குது. அதை நீங்கள் பெட்டர் பண்ணுறதா சொன்னீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ப்ராக்டிஸ். இட் இஸ் கால்ட் அனுலோமா விலோமா. அது வந்து ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் ப்ரீதிங்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த ரெண்டு சைடும் உள்ளே போகிற சுவாசம் ஒரு சமமாக உள்ளே போகும். இப்போ நீங்கள் எல்லாரும் மூச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இப்போது ரெண்டு சைடும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த சைடு உங்களுக்கு சுவாசம் அதிகமாக வருதுன்னுட்டு. ரைட் சைடில் தான் வருது. ஸோ ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா அதிகமாக. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விட்டு பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாறும். நாம் நினைக்கிற மாதிரி ரெண்டு சுவாச குழாயும் ஒரு சேராக வேலை செய்யாது. ஒரு 15 நிமிஷம் இது வேலை செய்யுதுன்னா 15 நிமிஷம் கழிச்சு இது ரெஸ்ட் எடுத்து இது வேலை செய்யும். அப்படிங்களா? ஸோ மூச்சே வந்து தன்னைத்தானே பார்த்துக்கும். ஓகே. அது எப்படி வேணுமோ அப்படி அமைச்சு அது உடம்பு தன்னை தான் சரி பண்ணிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் அனுலோமா விலோமான்னு சொன்ன இல்லைங்களா, அது நீங்கள் கரெக்டாக பண்ண ரெண்டு பக்கம் போகிற சுவாசமும் ஒரு சேர ஒருங்கிணைஞ்சி ஒரே டைம் ரெண்டுமே ஓப்பன் ஆகும். ஆமாம், இது குயிக்காக காமிக்கிறேன். இட்ஸ் கால்டு நாசிக்க முத்ரா. 2வது விரல் நடுவிரல் ரெண்டும் அடைச்சிக்கிட்டு உங்கள் பக்கம் திருப்பி மூச்சு முதல்ல உள்ளே எடுக்கணும். அப்புறம் ரைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் வெளியில், மறுபடியும் லெஃப்டில் உள்ள க்ளோஸ் பண்ணி சேஞ்ச் ரைட் வெளியில், மறுபடியும் ரைட்டில் உள்ள. இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது நீங்கள் பேசிக்காக இது யாருனாலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீங்கள் சொன்ன என்னென்ன கண்டிஷன் இருக்கோ யார் ப்ராக்டிஸ் பண்ணாலையுமே இதுக்கான பலன் கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆன்லைனில் பார்த்தேன், இந்த ரீல் பார்த்தேன், இந்த ஷார்ட்ஸை பார்த்தேன், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதுக்கு என்ன, இது நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கணும். எந்த ப்ராக்டிஸ்னாலையுமே நீங்கள் இஃப் யூஆர் அ பிகினர் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வார காலம் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதை தாண்டி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு யோகா டீச்சரோடைய கைடன்ஸில் பண்ணுறது ரொம்ப நல்லது, சேஃப்டிக்காக கருதி. கரெக்ட் தான். எத்தனை முறை பண்ணலாம் சார் இந்த சைக்கிள் சொன்னீங்களே? அதான், ஒரு சைக்கிள் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் 1 நிமிஷம் வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 2 சைக்கிள் பண்ணலாம், 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். போக போக ஒரு 5 நிமிஷமாக 5 சைக்கிள்ஸ் அப்படின்னா அதான் உங்களுக்கு ஐடியா வந்து இந்த 2 சைடை மாற்றி காற்றை வெளியில் விட 2 சுவாச குழாயும் ஓப்பன் ஆகும். ஒரு சேர 2த்துலேயுமே காற்று உள்ளே போகும்போது உள்ளே வர பிராணசக்தி அதிகரிக்கும். பிராணசக்தி அதிகரித்தா நேச்சுரலாக பண்ணுற வேலையை நீங்கள் பெட்டராக பண்ண முடியும். ஸோ பிராணசக்தி அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இந்த பிராணாயாமம். அவ்வளோதான் மேடம். சூப்பர் சார். ஸோ இந்த பேசிக்கான சில விஷயங்களை பண்ணாலே வந்து நம்ம முடிஞ்ச அளவு இந்த ஒரு டாக்ஸிக்கான என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் இல்லை ரொட்டீன் ஆகட்டும் இதிலிருந்து நம்மளை வந்து நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் படுத்திக்கலாம். இப்போ இந்த யோகா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் நல்லா வளர்ச்சியாக கொண்டு போகணும், அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும். அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இறங்குறாங்க. ஸோ அந்த வகையில் யோகாவுக்கு மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியமானது? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கான விழிப்புணர்வு மக்களில் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏற்படுத்தாதனால தான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நிறைய பேர் அதை வந்து ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அட் த சேம் டைம் அதை வந்து முறையாக செய்கிறவங்க எத்தனை பேர்? மார்க்கெட்டிங்கே பண்ணாலுமே இப்போ நிறைய டாக்டர்ஸே வந்து இன்ஸ்டாகிராமில் இறங்கிட்டாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ அதிகமான கண்டென்ட் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத இப்போ தான் ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் யோகாவுக்கு மார்க்கெட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோகாவுக்கு மார்க்கெட்டிங்னு சொன்னாங்க கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த லாக்டவுன் கழிச்சு இறந்துடுவோமான்ற பயம் அதிகரிச்சிருச்சு. ஸோ ஹெல்த் மேலே கான்ஷியஸாக இருக்காங்க. இப்போ நீங்கள்
பெரிய சிட்டிஸ் இப்போ பெங்களூர் மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்து லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் அந்த காய்கறி கடைங்களே வந்து காய்கறி கடைன்னா காய்கறி கடைன்னு தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கிராண்டாக ஷோகேஸ் பண்ணி ஒரு பெரிய செட்டப் வச்சு லைட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். யோகாவுக்கு மார்க்கெட்டிங் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு தேவை. ஆனால் எல்லாருக்கும் பயம் இருக்குது, ஏதாவது ஆயிடுமா நம்மளுக்குன்ட்டு தான் ஜிம்னாஸ்டிக் போகிறாங்க, ஜிம் போகிறாங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, ஜூம்பா, so many நேம்ஸ். யோகாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி சொல்லலான்னு சொன்னாக்க, யோகா பண்ணால் என்ன பயனுன்றதை தெளிவாக தெரியப்படுத்தலாம். இப்போதைக்கு யோகா பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, வெயிட் குறையிறது அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் ஜனங்களுக்கான பொதுப்படியான கருத்தாக இருக்குது. சொல்லப்போனால் யோகாவில் வந்து உங்களுக்கு கேன்சரை தவிர்த்து மற்ற எல்லா டிசீஸ்க்கும் லைஃப் பெட்டர்மெண்ட் பண்ண முடியும். யோகா வந்து இட் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ மெடிசனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தா சில ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதில் யோகாவும் ஒன்று. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்கள் யோகாவுடைய மகத்துவத்தை மகிமே பேசிக்காக தெரியப்படுத்தலாம். இப்போ யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை நீங்கள் புரியப்படுத்தலாம் ஜனங்களுக்கு. மார்க்கெட்டிங் வந்து நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்றது வேண்டாம், எப்படின்னா நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. யோகா பண்ணால் உங்களுக்கு கண் பார்வை பெட்டராக இருக்குது, யோகா பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் பெட்டராக இருக்கும், யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, நீ ப்ராப்ளம் இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா வேர்ல்டு இது வரைக்கும் நடந்த நீ சர்ஜரி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் 90% இஸ் ஃபெயிலியர். தே வில் ஹேவ் சம் ப்ராப்ளம் பிஹைண்ட் இட். 100 பேர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா 90 பேருக்கு ஆஃப்டர் நீ சர்ஜரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஃபாலோ அப்க்கு. 10 பேர் தான் பக்காவாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், அப்போ அந்த நீ லிகமெண்ட் டேர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 டேர் ஆயிருக்கு, அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சர்ஜரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சர்ஜரி பண்ணாலுமே வந்து சில மாதங்களில் உங்களுக்கு திருப்பி அந்த பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அந்த லிகமெண்ட் திருப்பி. அது உண்மைங்களா? இருக்குது. அதுதான் மேடம், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டி வலி இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா உங்களுக்கு என்ன காரணம் தெரிஞ்சிக்காமல் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஜனங்களுக்கு, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக யோகா பண்ணிங்கன்னா. மருந்து நீங்கள் எடுத்துக்காமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், கண்ணு வலி சரி பண்ண முடியும், முதுகு வலி சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே சொல்கிறான். உண்மைதான். மருந்து மாத்திரையே வந்துட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. இது நீங்கள் செய்கிற சில சேஞ்சஸ் இன் யர் பாடி மூமெண்ட்ஸ், அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை, பியூட்டிஃபுல்லான விஷயம். நீ கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதோட பயன்பாட்டை தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்ல முறையில் உண்மையான விஷயங்களை தெரியப்படுத்துறது தான் அவசியமாக இருக்குது. நீங்கள் ஆஃபர் கொடுக்குறேன், 10 மாதம் ஃபீஸ் கொடுங்க, 2 மாதம் ஃப்ரீ பண்ணுறேன், 6 மாதம் ஃபீஸ் கொடுங்க, 8 மாதம் எடுங்க, அதெல்லாம் வேண்டாம். தட்ஸ் பியூர்லி பிஸ்னஸ் ஓரியன்டட் ஆகிடும். யூ கேன் டாக் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. நிஜமாகவே யோகா எதுக்கு இப்போ வேடிக்கையான விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேருக்கு யோகாவில் இத்தனை கியூர் இருக்கான்னு இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவங்க வந்து பார்த்தா கண் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது லைக் அப்படியே யோகாவில் கியூர் இருக்கா, கண் ஆப்ரேட் பண்ணாமல் சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி அது உண்மையிலுமே இருக்குங்களா? இருக்கு கண்டிப்பாக. கேட்ராக்ட் ஆகட்டும், இல்லை அந்த லேசிக் பண்ணுறாங்களா, அதாகட்டும், இதெல்லாமே கியூர் பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கதா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் குழந்தை மாதிரி கேட்க வேண்டாம், எனக்கு அந்த ஸ்கூல் குழந்தை கேட்டுச்சிங்களா, கட்ட சார் தையல் போட்டிருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க. நானும் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இல்லை, இப்போ நம்மளுக்கு பரவலான புரிதல் அவ்வளோதான் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு மினிமலாக இருக்கிற கண்டிஷன்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு பிரச்சனை பாதியில் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் இருக்குது பிரச்சனை. தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிற பிரச்சனையை அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். யோகா மட்டும் சொல்லலை, வாழ்க்கை முறை சேஞ்சஸ் இருக்குது, ஃபுட் இன்டேக் சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராகும். இதை நீங்கள் சொன்னாலுமே இதை தாண்டி மார்க்கெட்டிங் தேவையில்லை, உண்மையை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கரெக்ட் தான். இந்த அளவுக்கு விழிப்புணர்வை கொடுத்தாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கேன்னு உங்களை தேடி 1000 பேர் வர போகிறாங்க. ஸோ ரொம்ப அருமையான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அந்த வகையில் சார், எந்தெந்த மாதிரியான நம்ம ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரியே போயிடலாமே. இந்த ஒபேசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து யோகாவை ரெகுலராக முறையாக பண்ணுறவங்கனால இதை வந்து குறைக்க முடியும்? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஷன். ஏன்னாக்கா இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட பதில். இதுக்கு என்னென்னா, இப்போது நம்ம எந்த ரிலீஜியன் அரௌண்ட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னாலையுமே சாப்பாடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. விரதம்னு ஒரு பேர் நம்ம ஊர் பக்கமெல்லாம், இல்லை சம் நேம்ஸ் இருக்குது இல்லைங்களா. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த உடம்புல 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, புலன்கள், ஐம்புலன்களில் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், சுவை, அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிட முடியும்,
சாப்பாடு விஷயத்தை கடைப்பிடிக்கிறது கஷ்டம். அதனால நீங்கள் சுவாமிஜி வந்து ரமண மகர்ஷி சுவாமிஜி அந்த மாதிரி சில பெரிய சுவாமிஜி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே. ஸோ ஒபிசிட்டிஸ் கோஸ் வித் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். ஓகே. புத்திக்கு தெரியும் இது சாப்பிடாத தப்புன்னுட்டு, பட் வாயை ஒத்துக்கதை கொஞ்சம் எடுத்துக்கிறனே. ஸோ ஒபிசிட்டிக்கு வந்து டெஃபினட்டாக யோகா வில் ஹெல்ப் யூ டு கியூர். ஓவர் வெயிட் இருக்குது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் உங்களோட மைண்ட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். டீச்சர் சொல்கிறதுல இல்லை, உங்களுடைய மனசு என்ன சொல்றது உங்களுக்கு. ஸோ நீங்கள் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதாகிடும். ஸோ நீங்கள் வந்து இஃப் இஸ் அ ரிலீஜியஸ் பர்சன், எந்த ரிலீஜனாக இருந்தாலும் ஓகே எங்கள் ரிலீஜனில் இதை சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு மாதம் சாப்பிட மாட்டேன் இந்த மாதம், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான விஷயம். ஓகே ஓகே, கண்டிப்பாக கரெக்ட் தான். நம்ம யோகா அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து எந்த அளவுக்கான பிரச்சனைகளை கேரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாமே டிபெண்ட் பண்ணப்படுது. ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப், யோகா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடாத ஒரு 3 மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களால் சொல்லுங்கள். பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ், கிளாஸுக்கு வாங்க உங்களுக்கு முட்டி வலி கண்டிப்பாக சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. முட்டி வலி குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும் யோகா, அப்படி சொல்லுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரேன் பிரச்சனை இருக்கிறவங்க இருக்காங்க, தலைவலி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக, அவங்களுக்கு வந்து யோகா பண்ணால் சரியாக அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட வராங்க, சார் டோன்ட் வரி சார் உங்களுக்கு 2 மாதம் கிளாஸ்க்கு வாங்க சரியாக போய்டுன்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு வேளை 2 மாதம் ஃபீ பே பண்ணிவிட்டு சரியாக போகலன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து சொன்னீங்கன்னா, யூ ஆர் கார்னர் அட் தேர். பணம் வாங்கியிருக்கோம், அதுக்கான மரியாதை நம்ம பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன சொல்லனாக்க இது வந்து பெட்டர் ஆகும், இந்த கண்டிஷன் பெட்டர் வரும். இப்போ 3rd ஸ்டேஜில் இருக்கீங்க, 2nd ஸ்டேஜுக்கு கொண்டு வரும், 1st ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கலாமே தவிர நீங்கள் மற்றபடி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம். ஃபால்ஸ் ஹோப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹைலி எக்ஸ்பெக்டட் அந்த டக்குன்னு அட்ராக்ட் ஆகிற மாதிரி விஷயம். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. யோகா பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும் லைஃப் ஸ்டைல், நீங்கள் வேணால் சொல்லலாமே தவிர யோகா பண்ணுங்க இது சரியாயிடும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவர் நீங்கள் உங்களை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. கரெக்ட். 2வது 3rd பர்சன் சம்மந்தப்பட்டதும் இருக்குது இல்லைங்களா, அதனால. அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். ஜஸ்ட் தாட் ஐ கேன் ஷேர். இப்போது முன்ன நான் சொன்ன மாதிரி இந்த ரேக்கின்ற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும். இப்போ நாங்கள் பணம் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், ஃபோன்பே கூகுள் பேயில் காசு அனுப்புகிறோன்ற மாதிரி நீங்கள் டல்லாக இருக்கீங்கன்னு சொன்னால் என்னோட எனர்ஜி உங்களுக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரி யோகாவில் பாசிபிள். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று படித்தேன், அகெயின் இதுக்கு சம்மந்தப்பட்டது தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி பின்ன ஒரு மே மந்த்து ஜூன் மந்த்துக்குள்ளார ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஒரு அப்பா எழுதுறாரு. என்னுடைய குழந்தை 10வது படிச்சிருக்கா பாப்பா, 10வது முடிச்சாச்சு. அவன் என்ன சொன்னான்னாக்க இந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸுக்கு சேர்த்து விட்டேன், சோன்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தா கற்றுக்கிட்டா, எக்ஸாம் முடிச்சு வந்துட்ட உடனே அந்த பாப்பா அப்பாட்ட சொல்லியிருக்கு, அப்பா எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் வரும்ன்ட்டு என்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சது, ஐ கேன் ப்ரெடிக்ட் வாட் இஸ் கோன் ஹேப்பன், அதுக்கு யோகா ஹெல்ப் பண்ணுச்சுப்பா அப்படின்ட்டு. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. அதான் ஒருத்தரை குணப்படுத்தவும் முடியும், ஒருத்தரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை உங்களால் உணர முடியும். அந்த உணர்வு வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாமே பாசிபிள் யோகாவில். இட் இஸ் நாட் தட் உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, உங்களோட உடம்பு பெட்டராக இருக்குது, நீங்கள் நினச்சது நடக்குறீங்கன்னு இல்லை. உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் கூட நீங்கள் நினச்சதை பண்ண வைக்கவும் முடியும் நல்ல விதத்தில். ஸோ இதுவும் யோகாவால் முடியும். ஹோல் குட் வைப்ரேஷன் தான். பேசிக்லி இட்ஸ் குட் வைப்ரேஷன். ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு இருக்கக்கூடிய சில காமன் டவுட்ஸுமே அப்பார்ட் ஃப்ரம் கொஸ்டின் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இது நேர்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளவு வருஷம் யோகா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்டில் பேஷனேட்டாக தான் கற்றுக்கணும், தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி மக்களுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கு மேலேயும் இந்த ஜென்ரேஷனில் இந்த யோகா அப்படிங்கிற விஷயம் வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான நோக்கத்தில் நீங்கள் இந்த ஒரு ஃபீல்டில் கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அருணேஷ் சார். நீங்கள் ஒரு காமன் அட்வைஸ் ஆகவோ இல்லை நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்து கண்டிப்பாக நான் இதை இந்த பிளாட்ஃபார்மில் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இப்போ தேங்க்யூ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப கிறிஸ்ப் மெசேஜாக சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யோகா எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, உடம்பு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு நோய் இருக்குது, அதை குணப்படுத்துகிறேன். அதை தாண்டி
என்னுடைய உடம்ப வந்து இன்னும் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபேஷனாக பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் ஸ்லீக்காக ஒல்லி ஆகணும், இல்லை இன்னும் கொஞ்சம் உயரமாகணும் நான். அந்த மாதிரி என்னென்னமோ கண்டிஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி யோகா பண்ணாக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஆவீங்க முதல்ல. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்ல ஹியூமன் பீயிங்காக ஆகிறீங்க, நேச்சுரலாக நீங்கள் நல்ல டைமுக்கு சாப்பிடுவீங்க, டைமுக்கு தூங்குவீங்க, டைமுக்கு எழுந்திருப்பீங்க. உங்களோட உள் உறுப்புகள் டைமுக்கு பசி எடுக்க வைக்கும். அந்த பசி உணர்ச்சி தூண்டுற ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஒழுங்காக வேலை செய்ய வைக்கும். இப்போ ஹோலிஸ்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல ஹியூமனாக இருந்தீங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ அதை நோக்கி போவோம். அது அது பண்ணால் போருமா இருக்கும். அதுக்காக யோகா பண்ணணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸில், காலேஜில், அந்த மாதிரி எஜுகேஷன் செக்டரில் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறதுனால மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏகப்பட்டதாக இருக்குது. ஏன்னா என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட்ஸுக்கோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ யோகாவோடைய அருமை தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக அவங்களால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோமோ அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க, கற்றுப்பாங்க. இப்போ யோகாவுடைய ஆற்றலை முழுசாக அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து பாடத்தில் கொடுத்துருக்காங்க பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா பாஸ் ஆகிடுவான், பாடம் முடிஞ்சிடும், கிளம்பி போயிடுவான், பண்ணத்துக்கான பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதுக்கான அதை கொஞ்சம் விழிப்புணர்வோடு பார்த்துக்கிட்டா சந்தோஷமான விஷயமா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அதை வந்து கடைப்பிடிப்போம். யோகா வெறும் அவங்க நல்லதுக்காக அவங்க சொல்லிக் கொடுக்கல, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் அடுத்த வர தலைமுறைக்கு நம்ம ஒரு திடகாத்தமான ஆரோக்கியமான ஒரு அடிக்கல் நாட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து எல்லா யோகா டீச்சருமே அந்த ஒரு மோட்டிவேஷன்லாம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை கடைப்பிடிப்போம் சார். ஸோ நம்ம ஷோக்கு வந்து இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். உங்களுக்கு அனுபவசாலிகளுடன் பேசணும், ஆலோசனை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாசல் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலமா நிறைய ஆலோசனைகள் பெற முடியும் அனுபவசாலிகளோட தான். ஸோ டக்குனு பாசல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வருஷம் வெறும் 999 ரூபாய்க்கு 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் 6 மொழியில எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க கத்துக்கலாம். Bosswala. Be the boss.